பண்ற? உங்க அண்ணன் உனக்கு கெடுதல் நினைப்பானா? உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இப்படி செய்யறேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா எப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிருப்பீங்களோ? என்ன கட்டி கொடுக்கறேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு இப்போ பணத்துக்கு என்ன விற்க பாக்குறீங்க? குமார் ரொம்ப நல்லவன், பெரிய பணக்காரன். உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாத்துவான். நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படுறது இந்த அண்ணனோட தப்பா? அதுக்காக மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு கழுத்துலிட்டு என்னால முடியாது. வாழ்ந்த அவரோட தான் வாழ்வேன், எல்லாத்தையும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்னை வெட்டி கொன்னாலும் சரி, அவன் முன்னாடி நான் வாழ மாட்டேன். என்ன வச்சு பேச புரியாம வாங்குறீங்க, முதல்ல வாங்குறீங்க. என்னாச்சு? இல்ல, என் தங்கச்சிக்கு கொஞ்சம் உடம்பு. ஐயோ, உடம்பு சரியில்லையா? கூப்பிடுங்க, டாக்டர் போலாம். இல்ல, கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். அப்புறம் ஏன் சோகமா இருக்கீங்க? பொண்ணு பார்க்க வந்த நேரத்துல இந்த மாதிரி ஆட என்ன இது, எத்தனையோ பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடுது. அதுக்காக வேணா நான் சொல்ல முடியும்? என்ன பார்க்காத பொண்ணா? பார்த்த பொண்ணு தானே. என்ன உங்க தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நிச்சயம் பண்ணி தரணும். அதானே இந்த ஊர் சட்டம். எடுக்கப்பா தாம்பளத்தை. புடவை எடு, எடியா. ஐயா, தேதியை குறிக்கணும், அவ்வளவுதான். இப்ப வருத்தப்பட்டு என்னடா பிரயோசனம்? தலையா அடிச்சுக்கிட்டனே அந்த பையன் சாவகாசம் வேண்டான்னு காட்டியா? தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனியே. இப்ப என்னாச்சு? நடு ரோட்ல நிக்க வச்சு மூஞ்சில கரிய பூசிட்டானே. அவன் நல்லா இருப்பானா? அவன் ஏன் அனாவசியமா சத்தம் போட்டுக்கிட்டு? நடக்கணும்னு விதி இருந்தா நடந்துட்டு போகுது. உள்ள போய் படுப்போ. விதி இல்லடா, காசு பண்ற வேலை. கேவலம் காசுக்காக உன்னை தூக்கி எரிஞ்சுட்டானே. அவன் காசுக்காக எதையும் பண்ணுவான்டா. இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டியா அவன் யாருன்னு? பேச மாட்டியே. அவனை பத்தி பேசினா அவனை கோபம் பொத்துக்கிட்டு வந்துருமே. எக்கடாவது கட்டுப்போ போ. ஒரு புள்ள பெத்த உருப்படணும், அது உருப்படுற வழியா தெரியல. பெத்த கேட்டா தானே அது உருப்படும். அவர் இருந்தா இப்படி நடக்குமா? நடக்கத்தான் விட்டுருப்பாரா? என்ன தனியா தவிக்க விட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. எல்லாம் என் தலைவிதி. எங்க வந்த? எங்க வரணுமோ அங்கதான் வந்திருக்கேன். நீ சொல்றது தப்பு. அது முடிஞ்சு போன கதை இல்ல, இது தொடர வேண்டிய கதை. அதை முடிவு செய்ய வேண்டியது நான் இல்ல, உங்க அண்ணன். எங்க அண்ணனை கேட்டுக்கிட்டே நான் உங்க மேல ஆசைப்பட்டேன். கூட பிறந்தவன் தான் சுயநலக்காரனா மாறிட்டான். இது நம்ம வாழ்க்கை. இதை முடிவு பண்ண வேண்டியது நாம தான். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை நான் என் புருஷனாவே நினைச்சிட்டேன். நீங்களே என்ன கைவிட்டுட்ட. உன் கழுத்துல நான் தாலி கட்டுறதா இருந்தா உன் நல்லது கெட்டதில் நான் பங்கெடுத்திருப்பேன். அது வரைக்கும் உன் வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியது உங்க அண்ணன் தான். அவர் தான் முடிவு பண்ணிட்டாரு. ஆசையில மண் அள்ளி போட்டுட்டு பணத்துக்கு என்ன விற்க பாக்குறாரு. ஊர் அறிய உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. நீ இங்க வந்தது ஊருக்கு தெரிஞ்சா உன் குடும்பத்துக்கு தான் அவமானம். வீரசாமி அவமானப்படுறதை என்னால தாங்க முடியாது. இனிமே என்ன பார்க்க வராத. நான் நடுவுல வந்தவன். நடுவுல போறதா நியாயம். ஏய், தேவதாஸ் நிக்கிறாரு, பாத்துட்டு வரேன். அர்ஜென்டா இருந்தா கூப்பிடுறேன், அப்ப வாங்க. காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன். என்ன முத்து, சௌக்கியமா? பாரு, பிஞ்ச வலைய தச்சுக்கிட்டு இருக்க, புது வலைய வாங்க முடியல. எப்ப கல்யாணம்? என்ன நீ இப்படி கோச்சுக்கிற? அன்னைக்கு வீரசாமி வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்காக ஊர்வலமா வந்தனா, அப்ப நீ எதிர் ஊர்வலம் விட்டிய. அதான் பொண்ணு எங்க பார்க்க போன. என் காலம் மிதிச்சா அவன் தலையே மிதிக்கிறவனா. வீரசாமிக்காக சும்மா இருக்க, மரியாதைய போயிடு. கண்ணா, நீ தலையை மட்டும்தான் மிதிப்ப, நான் தலைய கிள்ளி எடுத்துருவேன். பணக்காரங்கிட்ட மோதாதமா, ரொம்ப தப்பு. பணம் பாதாள வரைக்கும் பாயும். நீயும் வீரசாமியும் ஏதோ ஒட்டியே போட்ட மாதிரி இருந்தீங்களே, இப்ப என்ன ஆச்சு? பிரிச்சுட்டேன் பாத்தியா? விழுந்து விழுந்து காதலிச்சிய. என்ன ஆச்சு? அடிபட்டதான் மிச்சம். நேத்து வரைக்கும் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. இன்னொருத்த காதலிய கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்றிய, நீ எல்லாம் ஆம்பளைய வெக்க இல்ல? என்னமோ என்னையும் வீரசாமி பிரிச்சுட்டான்னு சொல்றிய. தண்ணிக்குள்ள கல்ல போட்டா தண்ணி பிரியும், ஆனா அந்த தண்ணி மறுபடியும் சேர்ந்துரும். ஆனா அந்த கல்லு முழுகிடும். அதான்டா நீ. கல்ல இருந்த மண்ணா இருந்தா நமக்கு என்ன?
இந்த கல்லு இது வரைக்கும் ஒன்ன சித்திரவதை பண்ணுச்சு. இனிமேதான் உன் காதலிய கல்யாணம் பண்ணி சித்திரவதை பண்ண போதும். ஏய், மீனா கழுத்துல யார் தாலி கட்டுறன்னு பார்க்கலாம் பார்க்கலாம். நின்னு பேச தைரியம்டா. பழப்புன்ற மாதிரி பின்னிரு. எங்கடா கோவமா போறீங்க? அவன் அண்ணன் போயிட்டு வாங்கன்னு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கான். ஏறடா வண்டியில, ஏறுங்கடா, போங்கடா. வரதா தம்பி. பாவி, அவன் என்னமா சூடு போட்டு வச்சிருக்கான். அவன் உருப்பிடுவானா? அவன் விளக்குவானா? கட்டையில போக. நல்ல வேளை நீ வந்து காப்பாத்துற, இல்லன்னா படாத இடத்துல பட்டிருக்கோம். உன் கையால மருந்து போட சரியா போகும்னா நந்தி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு உலாகிட்டு இருக்கான். நீங்க கவலையே படாதீங்க. பால்ல மயக்க மருந்த கலக்கி அவனை ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன். நல்ல ஐடியா. மச்சான், இந்தாங்க பாலு. பாலா? என்னது புது பழக்கமா இருக்கு? கலப்பா இருக்கீங்களேன்னு. ஓ, என் மேல அவ்வளவு பாசம். அவனுக்கு குடுத்தியா? இன்னும் இல்ல மச்சான். அடி பாவி, அது வாயில்லா ஜீவன். அது கொஞ்சம் ஊத்தி விடு. சரி. மச்சான், பாலை நல்லா குடிங்க. நல்லா குடினா இப்படி காது வழியா குடிக்க முடியுமா? குடிங்க மச்சான். என்ன பால்லயே கிக்கேற மாதிரி இருக்கு? என்ன கலப்பா இருக்கா மச்சான்? படுத்துக்குங்க. எழுந்துக்கு போய். நாயே, நான் படுக்கவே இல்லை, எழுந்துச்சு போங்க. இல்ல, அவங்க பாஷையில படுத்துக்கோன்னு சொல்றேன். ஓ, அவங்க பாஷையில எழுந்துச்சு போனா படுத்துக்கோமா? ஆள் அவுட்டு. இன்னும் 2 நாளைக்கு எழுந்திருக்கவே மாட்டான். மருந்து நிறைய போட்டு கொடுத்துட்டியோ? என்னது? இவன் சூடு போட்டுதான் வலிக்குது. இருங்க, மருந்து எடுத்துட்டு வரேன். தூபந்திரகாளி, ஒண்ணும் செய்ய முடியாத. நாங்க கொஞ்சம் போறோமே. ஓடியா 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 ஓடியா. முதுக காட்டுங்க, நான் மருந்து போடுறேன். போடு, நல்லா போடு. என்னாச்சு பாத்தியா? தூக்கத்துல கூட இந்த ஆளு உதைக்கிறையா. இப்ப போடு. உன் கையால மருந்து போடுறதா இருந்தா நான் காலம் முழுவதும் சூடு வாங்கி கொண்டிருப்பேன் கண்ணே. மச்சான், இனி எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்க முடியாது. கடலோர கவிதையே கவிவா
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு நல்லா இரு. நேத்து தான் நிச்சயமாச்சு, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாக்கும்? ஆமா அத்தை. அவர் உங்ககிட்ட சொல்லலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேதான் உங்க புள்ள கோயில வச்சு தாலி கட்டினாரு. முத்து உனக்கு தாலி கட்டினானா? பெத்தவளுக்கு கூட தெரியாம என் மகன் ஒரு நாள் அப்படி செஞ்சிருக்க மாட்டான். இத பாருடி, திருட்டு தாலி கட்டுற பயந்தாங்குழி பையில நான் பெறல. ஆமா, இப்ப அவன் எங்க இருக்கான்? கோயில இருக்காரு. வாடி என் கூட வா. அத்தை, வா. அத்தை. எங்கடி என் பிள்ளை? எங்க இருக்கான்? இங்கதான் தெரிந்தாரு. தாலி கட்டினவன் உன்னை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவன் இங்க இருந்திருப்பானா? அது வந்து நான் கோயிலே இருக்கேன், நீ போய் அம்மாவை சமாதானப்படுத்துன்னு சொல்லி என்ன அமுச்சு வச்சாரு அத்தை. இந்தாடி, தில்லு முள்ளு பண்ணாத. கோயில்ல இருந்தவன் மாயமா மறந்துட்டானா? என்னம்மா இது? இந்த விஷயத்துல போய் ஒரு பொண்ணு போய் சொல்லுமா? என் கழுத்துல தாலி கட்டினது உங்க மகன்தா. இந்த சாமி மேல சத்தியம். அப்புறம் என்னம்மா, அந்த பொண்ணுதான் சாமி மேலே சத்தியம் பண்ணியாச்சு. பேசாம மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா? நின்னு பேசிட்டு இருக்கிய. நான் இதை நம்ப மாட்டேன். என் பிள்ளை என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நம்பவே மாட்டேன். முத்து வாப்பா வா. இத பாரு, உங்க கழுத்துல நீதான் தாலி கட்டினேன்னு சொல்ற. நிஜமாவாப்பா? நான் கட்டலைன்னு ஊரே கேட்கும்படியா சத்தம் போட்டு சொல்லுப்பா. அம்மா, அவ கழுத்துல தொங்குற தாலி நான் கட்டினது. என்னைக்கு அவ கழுத்துல தாலி ஏறிடுச்சா? தாலி கட்ட இடம் அவனுக்கு சொந்தம். இனிமே அவளை அடிக்கிறதுக்கு தொடர்றதுக்கு அவங்க உரிமை இல்ல. போங்க நீங்க. வாமா வா.